friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Paneer 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இங்க நல்ல மழை பெய்யுது. இதுதான் என்னோட குட்டி கார்டன். இது நம்மளோட கருவேப்பிலை செடி. இதுக்கு வந்து 2 வயசு ஆகுது. இதுதான் நம்மளோட புதினா செடி. அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் செடி வச்சிருக்கேன். இதில் இன்னும் காய் வரல. இந்த மலைக்கு பன்னீர் 65 அட்டகாசமான ஸ்நாக்காக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. சோள மாவு இல்லைன்னா மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. பச்சரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அதையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகு, கூடவே தேவையான அளவு உப்பு, பாதி போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் பன்னீரில் வந்து நல்லா கோட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ பன்னீர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். பன்னீரில் தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக தொடச்சிக்கோங்க. அப்போ தான் மாவோடு நல்லா ஒட்டும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக ரெடி ஆகிரும். ரொம்ப நேரம் நம்ம வந்து பொரிச்சோன்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் வெளியே இருக்கிற மாவு ரெடியானதும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அடுத்தது இதே எண்ணெயில் கார்னிஷிங்காக கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பொரித்து வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. சில நேரம் வெளியே தெரிக்கும், அதனால் லைட்டாக ஒரு மூடி வச்சுக்கோங்க தற்காப்புக்காக. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து நம்ம பன்னீர் மேலே சேர்த்துடலாம். அதே மாதிரி கருவேப்பிலை பொரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சில நேரம் வெளியே தெரிக்கும். இப்போ கருவேப்பிலையும் எடுத்து பன்னீர் மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான பன்னீர் 65 அழகழகாக தயாராகியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.